Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஜாமீன் மனு மீதான விசாரணைக்காக பாளையங்கோட்டை சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் மார்க்கண்டேயன். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். முதலமைச்சர் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என மிரட்டல் விடுத்த வழக்கில் ஜாமீன் மனு கோரிய மார்க்கண்டேயன் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், தற்போது திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம் நிவேதா. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி அருகே நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எதிராக அவதூறாகவும் கொலை மிரட்டல் விடுக்கும் நோக்கத்தில் பேசியிருந்தார். அதிலும் குறிப்பாக முதலமைச்சரின் எலும்பை உடைப்பேன் என்று அவர் பொதுக்கூட்டத்தில் மேடையில் பேசிய அந்த காணொலியானது வைரலானதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவில்பட்டி அம்பாள் நகரில் இருக்கும்போது அவரது வீட்டில் வைத்து மார்க்கண்டேயனை போலீசார் கைது செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 11 மணி நேரத்தின் விசாரணைக்கு பிறகாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டது திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் நேரடியாக அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவரும் அவர் தரப்பில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை போலீசார் தங்களது கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணையானது இன்று நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மார்க்கண்டேயனை தனியாக ஒரு வாகனத்தில் காவலர்கள் வாகனத்தில் ஏற்றி தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த கொண்டு வந்திருக்கிறார்கள். தூத்துக்குடியில் தமிழக முதலமைச்சர் குறித்த அவதூறான கருத்துக்களையும் மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையிலும் பேசியது தொடர்பாக கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 ஜாமீன் மனு மீதான விசாரணைக்காக பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தற்பொழுது காவல்துறையினர் அழைத்து வந்து நேரில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் அருகே இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களும் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. 15 நாட்கள் நீதிமன்ற காவல் முடிவதற்கு முன்பாகவே இவரும் தனது தரப்பில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் போலீசாரும் அவரை தங்களது கஸ்டடியில் எடுத்து தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி தற்போது ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அந்த மனு மீதான விசாரணைக்கு ஆஜராகுவதற்காக தற்போது மார்க்கண்டேயனை தூத்துக்குடி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.